அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்டார் தேவனுடைய குமாரன். இதுவரையும் மரித்ததிலிருந்து யாராவது உயிரோடு எழுந்திருக்கிறாங்களா? பார்த்திருக்கிறீங்களா? பார்த்திருக்க முடியுமா? இயேசு ஒருவர் தான் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அந்த கல்லறையில் அவரை வைக்க முடியவில்லை. இன்றைக்கு வரையில அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது தான் பார்ப்பீங்க. எத்தனை கல்லறை திறந்திருக்கிறத நீங்க பார்த்துருக்கிறீங்க? இயேசுடைய கல்லறை தான் இன்றைக்கு வரையில திறந்திருக்கிறது. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். அவருடைய வாழ்நாள் முழுக்க பாருங்க, தேவனுடைய குமாரன் நிரூபித்து கொண்டே இருந்தார். அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை செய்து தான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தார். ஆனால் எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தது போல மரித்ததிலிருந்து உயிர்த்தெழுந்து பலமாய் நிரூபித்தார், நான் தேவனுடைய குமாரன். அவருடைய உயிர்த்தெழுதல் அடையாளம் இது. அவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கு அடையாளம். இயேசு உயிர்த்தெழுந்த போது அன்றைக்கு மரித்திருந்த அநேகருடைய கல்லறைகள் திறந்தது. அநேக பரிசுத்தவான்கள் அவரோடு கூட உயிர்த்தெழுந்தார்கள், பரலோகத்தில் காணப்பட்டார்கள், அநேகருக்கு காணப்பட்டார்கள். எதுவுமே மிஸ் ஆகலைங்க. அவருடைய பிறப்பை குறித்து தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்களோ, அவருடைய பிறப்பை குறித்து சாஸ்திரிகள் எதை கண்டார்களோ, அவருடைய பிறப்பின் போது மெய்ப்பர்கள் எதை கண்டார்களோ, எல்லா அடையாளமும் நடந்திருந்தது. அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு அடையாளம் இந்த உலகத்திற்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்ன? இயேசு உலகத்தின் முடிவை பற்றியும் தன்னுடைய வருகையை பற்றியும் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு கேட்குறாங்க. நேரடியான கேள்வி இது. இயேசு திரும்ப வரப்போகிறார். இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு நிச்சயமாக இருக்கிறது. அதை தெளிவாக அவங்கள்ட்ட கேட்குறாங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகை இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறீங்களே, இவைகளுக்கு அடையாளம் என்ன? ஏன்னா நீர் சொன்ன அடையாளத்தில் ஒன்று கூட இதுவரையில் தவறுனதே கிடையாது. அதனால் இதையும் சொல்கிறீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. உலகத்தின் முடிவுக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகை நெருங்கிவிட்டது என்பதற்கு அவருடைய வருகைக்கு என்ன அடையாளம்னு கேட்கும்போது சொல்கிறார், முதல் அடையாளமாக என்ன சொல்கிறாருன்னா, வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏனென்றால் அநேகர் என்ன சொல்லுவாங்க, என் நாமத்தை தரித்து கொண்டே அவங்களை ஏமாற்றுவாங்க அப்படின்றார். அவங்க எப்படி ஏமாற்றுவாங்கன்னு கூட சொல்லலை, வஞ்சிப்பார்கள்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். வஞ்சிப்பார்கள்னா ஏமாறுவதே தெரியாமல் ஏமாறுறது தான் வஞ்சனை.